இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அகரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி கிட்டு வந்து ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆக்டிவிட்டி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த கிட்டு வந்து அமேசானில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. ஸோ இதுக்குள்ளே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அப்படி தானே? ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கிட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இல்லை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. சரி, ஓப்பன் பண்ணலாம். பண்ணு. அம்மா ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு? இதோட கிட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஜங்கிள் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு. இதில் 5-in-1 ஆக்டிவிட்டி கிட். நான் சொன்ன மாதிரி 5 ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரீ ஹவுஸு, ட்ரிங்கிங் ட்ரீ, ஃபோட்டோ ரன், பசில்ஸ் மாதிரி, ராக்கிங் எலஃபண்ட், அந்த மாதிரி 5 ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த கிட்டுக்குள்ளே வந்து இருக்குது. அண்டு ஏஜ் கிட்ஸு இந்த யூஸ் பண்ணுற ஏஜ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த கிட்டு வந்து கேர்ள் பேபி ஆகட்டும் பாய் பேபி யாருக்குனாலுமே இந்த கிட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. அண்டு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அண்ட் இது எது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பின்னாடி சைடு பேக் சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து மேட் இன் இந்தியா தான் நம்மளோடது. அண்ட் இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 679 ரூபாய் வருது. ஆமாம் செல்லம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 679 ரூபாய் வருது. அமேசானில் தான் இந்த கிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா, வெரி குட். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது, எப்படிலாம் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே வச்சு பண்ணலாம். ஓப்பன். இது ஒவ்வொன்றா எடுத்து காட்டலாம் என்னென்ன இருக்குன்னு. என்ன கொடுத்துருக்காங்கல்ல. இரு செல்லம், அவசரப்படாத, ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணலாம். இரு அம்மா காட்டுறேன். இரு ஒவ்வொன்றா உனக்கு. ஓகே வெயிட் பண்ணு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. டியர் பேரண்ட் அப்படின்னு போட்டு அன்லாக் யுவர் ரிவார்ட்ஸ் இன்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல. இரு செல்லம் சொல்கிறேன். இரு. ஸ்டெப் 1 வந்து கோடை வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு வந்து போக சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க போல் அவங்க அந்த ஸ்மார்ட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே. ஸோ இது என்னன்னு அப்புறமா நம்ம வந்து செக் பண்ணலாம் கரெக்டாக. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அண்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து டிப்ஸ் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம், எப்படி அதை வந்து பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் மாதிரி நோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் வந்து 15 போனஸ் ஆக்டிவிட்டீஸ், 4 வீக்லி ஃபன் பிளானர்ஸ், இதெல்லாம் இந்த கிட்டில் இருக்கும் போல். ஸோ எந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிட்டை பற்றி. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸ்மைலி போட்டு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கடா. இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நம்பர் 1. ஓகேவா? இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இரு அகரன், ஓப்பன் யுவர் ஐஸ். என்ன இருக்குன்னு பாருங்க. சர்ப்ரைஸ்.
என்ன இருக்கு இதுக்குள்ள? இங்க பாருங்க, இதுக்கும் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்பர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்டிக்கர்ஸ் மேலே அந்த ஸ்டிக்கர்ஸு அண்ட் இது வந்து ஃபன் வீக் 1க்கான கார்டு மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் யோர் வீக் 1, யூஸ் திஸ் போர்ட் டு கிவ் ஸ்டார்ஸ் யுவர் சில்ட்ரன். நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதை பொறுத்தே எவ்வளோ ஸ்டார்ஸ் டே 1, டே 2, டே 3க்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவ் க்ளோ அப்படிங்கிறது தான். ஸோ லிப்பர்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸ் இதை பண்ணுறதுக்கு வந்து 15 மினிட்ஸ். இது எப்படி பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன் பாட்டம் ஃப்ளாப், இது வந்து இது ஒன்று, இது வந்து பாட்டம், இது வந்து டாப்பு, இது வந்து பாம், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் இதுவும் வந்து வருது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே சேர்த்துனா நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும், குழந்தைங்கள வந்து பண்ண வைக்கணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா வெல்க்ரோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெல்க்ரோ வச்சு நம்ம வந்து பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம். முதல்ல நம்ம ஓப்பன் மட்டும் பண்ணிடலாம் இப்போ. ஸோ செகண்ட் ஒன் இது. ஸோ செகண்ட் ஒன்றுக்கும் அதே மாதிரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க ஒரு கிட்டு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒன் செல்லும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது செகண்ட் ஒன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்த்தியா, நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குடா. இது ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஏதோ ஸ்பாஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வுட்டு போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதோட ஆக்டிவிட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ட்ரீ எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட மேக்கிங் டைம் வந்து 10 மினிட்ஸ். இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா உள்ளே இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிட்டில் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோ கப்பு, அவங்க சொன்ன மாதிரி கப்பு, இது அண்டு ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ப்ளூ கலர் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்கும் வந்து அதே மாதிரி அந்த அச்சீவ்மெண்ட் கார்டு நம்ம ஸ்டார் போடுவோம்ல அது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரீ ஷேப்பில் நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அண்ட் இதில் நிறைய அனிமல்ஸோட அந்த ஷேப் இது வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க அந்த ரெட் பேர்ட், அந்த எல்லோ பேர்ட், அது இது வந்து பேஸ், இந்த பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்சஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த கிட்டில் இதெல்லாம் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வச்சு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு உள்ளே வந்து ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு செய்யும் போது அதை வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லலாம், அப்புறமா செய்யலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரிங்கிங் ட்ரீ எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருக்கிற கிட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஃபைனலாக எல்லாமே பண்ணலாம் எக்ஸ்பிரிமெண்ட், ஓகேவா? ஒவ்வொன்றா பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும்டா எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே செஞ்சு பார்க்குறதுக்கு ஆக்டிவிட்டி. அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணலாம், ஓகே? இப்போ நம்ம 3வது ஆக்டிவிட்டி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த டைஸ் இருக்குது. அண்டு வேறு என்னென்ன வேணும்னா இந்த மாதிரி 8 டைகர் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்குள்ளே வந்து 8 கார்ட்ஸ் இருக்கும் போல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 8 டைகர் கார்ட்ஸும் இருக்குது, 8 மங்கி கார்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த மாதிரி 2 எக்ஸ்ப்ளோரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம இந்த ஃபோட்டோ ரன் அப்படிங்கிற இதை வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அல்டர்னேட்டிவாக இந்த கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, 8 மங்கி கார்ட்ஸ், டைகர்ஸ் கார்ட்ஸ், ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் போல். ஸோ நம்ம ஃபைனலாக பண்ணும் போது எப்படின்னு சொல்லி இந்த ஆக்டிவிட்டியும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உடனே நம்ம வந்து பண்ணி காட்ட முடியாது இப்போ, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஃபோனு அது இதுன்னு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அதுக்கே வந்து போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சொல்கிறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து கவனமாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அகரனுக்கும் இது வந்து வாங்கினது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டைன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். நான் அது வீடியோ கூட ஒரு தடவை போட்டிருக்கேன், அன்பாக்சிங். லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது கூட வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து பசில்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்புறம் கலரிங் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணால் அண்டு பசில்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அதெல்லாமே அவன் பண்ணிகிட்ருக்கான். நான் 1-2 தடவை தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போவே அவன் பார்த்திங்கன்னா அவனே ஓனாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சொல்லித்தரும் போது அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா தேடி எனக்கு இந்த மாதிரி ஒரு கிட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் இது வந்து புரியும். சட்டு நம்ம எடுத்த உடனே பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக புரியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இந்த ஃபோட்டோ ரன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ஸோ எல்லாமே பண்ணும் போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டுக்கானது எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏதோ பேப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து எடுத்து தரல. எல்லாமே வந்து நீட்டாக நமக்கு வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாமா? அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது 4th-தா? இது 4th ஒன், லாஸ்ட் ஆக்டிவிட்டி. இது என்ன ஆக்டிவிட்டி? ராக்கிங் எலஃபண்ட். யானைக்கு அப்படிலாம் இருக்குமா? ஸோ இதுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 லெக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது என்னன்னு தெரியல கரெக்டாக, பட் இதுக்கானது தான். ஸோ எலஃபண்ட்டுக்கான அந்த ஷேப் இது, 2 கால், அதுக்கப்புறம் பாடி பார்ட்டு, காது, அந்த மாதிரி 2 பேஸ் இது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளேயும் வந்து இந்த ஆக்டிவிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இதை ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் கார்டு வந்து இருக்குது குழந்தைங்களுக்கு. இது நல்லா வந்து அந்த ஸ்பாஞ்சி இதில் வந்து வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம குழந்தைங்கள வந்து பொறுமையாக உட்கார வச்சு ஒரு 2-3 டைம் நம்ம பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் இல்லையா எல்லாமே. ஸோ குழந்தைங்க வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நம்ம அந்த கிட்டில் இருக்க எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா இது? இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கா? நம்ம பண்ணலாமா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா? 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா வந்து பண்ணலாம். இந்த கிட்டு ஓப்பன் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க அகரன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இதை வந்து பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி. ஸோ இப்போவே பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தான். நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகரனுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு அவனாக பண்ணும் போது உங்களுக்கு தனியாக நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அப்போ தான் அவனுக்கும் புரியும், உங்களுக்கும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து என்ன இருக்குது, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியும். இது வந்து இந்த கிட்டு 679 ரூபாய்க்கு ஒர்த்தாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.